என்னை விடுவிக்காதே, என்னை காப்பாற்று. நான் 5ஆம் படை அநியாயக்காரன். 5ஆம் படை அநியாயக்காரன். உங்களை நீங்களே புரிந்து கொண்டிருந்தும் பிறகு ஏன் என் கழுத்திலே தாலியை கட்டினீர்கள்? உன் கழுத்திலே நான் கட்டியது தாலி அல்ல அங்கேற்கண்ணி, தாலி அல்ல. பசுமையான உன் வாழ்வை பாழாக்குவதற்கு இந்த பாவை சுற்றிவிட்ட பாம்பு. வள்ளுவர் சிலையை களவாட வந்தீர்கள். அது பலியின் கோட்டு திவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அதோடு நிற்காமல் வஞ்சக மரியாதை இந்த ஏழை உள்ளத்தை ஏன் களவாடினீர்கள்? துரோகம் செய்ய வந்திருக்கிறேன், தோகையை என்னை நம்பாதே என்று கூறியிருந்தால் துரோக சேற்றில் தூய காதல் முளைக்காதே என்று தொலைவில் ஓடி இருப்பேனே. என் வாழ்வு கடலில் எரிந்த காது போல் தொலைந்திருக்காதே. நெருப்பாகத்தான் இங்கு வந்தேன். ஆனா நான் நீராக மாறிய கதை உனக்கு தெரியாது. போகட்டும், நீ போய்விடு. போ. நான் எங்கும் போக மாட்டேன். அழிவதென்றால் இருவருமே சேர்ந்து அழிவோம். ரத்த பாசத்தை மறந்து பிறந்த நாட்டுக்கே துரோகியாக மாறிவிட்ட இந்த பித்தன் அழிவது நியாயம். முத்து போன்று நீ ஏன் அழிய வேண்டும்? வேண்டாம். என்ன ரத்த பாசம், பிறந்த நாடு, என்ன சொல்கிறீர்கள்? பாரதத்தில் கர்ணன் கதை கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதே கதைதான் என் கதை. என்ன? செஞ்சோற்று கடன் கழிப்பதற்காக உடன் பிறந்த சகோதரர்களையே எதிர்த்து மடிந்தான் கர்ணன். இந்த உடலை வளர்த்த திவானுக்கு நன்றி காட்டுவதற்காக என் குடும்பத்தையே எதிர்க்கிறேன் நான். அங்கேற்கண்ணி, மலைநாட்டு திருவிழாவிலே மகனை இழந்தேன் என்று உங்கள் செல்லையா மாமா அடிக்கடி கூறுவாரே, அந்த மகன் யார் தெரியுமா? நான் தான் அங்கேற்கண்ணி, நான் தான். உன் மாமன் மகன் நான் தான். இப்போதே போய் எல்லோரிடமும் சொல்லுகிறேன். இனி கவலையே இல்லை. உங்களுக்கு விடுதலை, எனக்கு நல்வாழ்வு, குடும்பத்தில் குதூகலம், ஊருக்கே நல்ல காலம். பாருங்கள் அத்தா, பாருங்கள். இப்போதே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? வேண்டாம். உன் பெரியண்ணா என்னை மன்னிக்கவே மாட்டார். எல்லாரையும் சமாதானப்படுத்தி வெள்ளம் போல் நம் வாழ்வை மாற்றுவதற்கு சின்னண்ணா இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். அவர் எனக்காக உயிரையும் கொடுப்பார். அவர் இருக்கும் போது நமக்கு பயமே இல்லை. அங்கேற்கண்ணி, என்னை மறந்து விடு, மன்னித்து விடு. நான் கடமைக்கும் பாசத்துக்கும் இடையே கலங்கி தவிக்கும் கர்ணன். திவானுக்கு கடமைப்பட்டவன். கர்ணன் செய்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள். உங்களை வளர்த்தவர் பக்கம் சேனை தலைவராக நிற்காமல் பலியின் கோடு, வள்ளுவன் குன்றம் இரண்டுக்கும் இடையே சமாதான தூதராக நில்லுங்கள். நியாயத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அதற்கும் காலம் கடந்து விட்டது. திவான் தீக்குண்டமாய் இருக்கிறார். உன் அண்ணா எரிமலையாக மாறிவிட்டார். இதற்கிடையே நான் வெறும் வைக்கோர் துரும்பு. நீங்கள் நினைப்பது தவறு. பாருங்கள், வீட்டிற்கு போகலாம். ஐயோ, நான் துரோகியாக உன் வீட்டார் முகத்தில் விழிக்கவே மாட்டேன். அப்படியானா திவானிடம் போகலாம். புறப்படுங்கள். வளர்த்த மகனை மனக்கோலத்துடன் பார்த்ததும் அவர் மனம் இழகியே தீரும். பாருங்கள், பகைத்தீயை அணைத்து சமாதான கொடியை பறக்க விடலாம். என்ன, நீயும் வருவதா? நிழலை வராதே என்று தடுக்க முடியுமா உங்களால்? சரி, உன் ஆசையைத்தான் கெடுப்பானே. புறப்படுங்கள். அங்கே கண்ணி, எங்கே அவர்கள்? தப்பி ஓடிவிட்டார்களா? அண்ணா, அண்ணா, எங்கே போனாலும் விடமாட்டேன். புரியல அண்ணா. அவர்கள் தலைகளை துண்டாடும் வரையில் நிற்க மாட்டேன். தம்பி,
என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். தங்கையின் சுகத்தை விட தாய்நாட்டு சுதந்திரம் பெரிதடா. அப்பா, திருமேனி, நான் காண்பது உண்மைதானா அல்லது கனவு காட்சியா? உண்மைதான் அப்பா. இவள்தான் என் மருமகள். மகராசியாக வாழ். திருமேனி, நீ கொண்டு வர போனது வள்ளுவர் சிலை. ஆனால் நீ கொண்டு வந்திருப்பதோ வைரச்சிலை. அப்பா மன்னிக்கவும், என் கடமையை நான் மறந்துவிடவில்லை. பரவாயில்லை. திருமணம் செய்து கொள்ள வேண்டியதும் மனிதனுடைய கடமைகளில் ஒன்றுதானே. ஆனால் அந்த திருமண காட்சியை நான் பார்த்து மகிழ கொடுத்து வைக்கவில்லையே என்றுதான் கவலை. நான் பார்த்தேன் பிரபு அந்த கண்கொள்ளா காட்சியை. போடாமுட்டாள், நீதான் காரியத்தை கெடுத்து விட்டாயே. திருமேனி, நான் இவனிடம் சொன்னது ஒன்று, அவன் செய்தது ஒன்று. ஆமாம் அப்பா, மாரப்பனிடம் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். வலியன்கோடு வள்ளுவன் குன்றம் இரண்டுக்கும் இடையே சமாதானம் ஏற்பட இந்த திருமணம் உதவும் என்றேன். இவன் கேட்கவே இல்லை. அப்படியா? இவன் அதை என்னிடம் சொல்லவே இல்லையே. இவ்வளவு பெரிய ராஜதந்திரம் இந்த திருமண ஏற்பாட்டில் அடங்கி இருக்கும் என்று எனக்கு தெரியவே தெரியாதே. அப்படியானால் சமாதான முயற்சிக்கு இது சரியான சந்தர்ப்பம். சபாஷ், நானும் அமைதியான ஆட்சியைத்தான் விரும்புகிறேன். திருமேனி, அது பற்றியெல்லாம் நாளைக்கு நல்ல முடிவு செய்வோம். இவர்களை அழைத்து போய் தேவையான வசதிகளை செய்து கொடு. அன்பு மருமகளே, என் ஆசை மகனின் இதயத்தில் எனக்கு மட்டுமே இடம் இருந்தது, அதை நீ திருடிக் கொண்டாய். பொல்லாதவள் நீ, பொல்லாதவள். ஒரு குறியும் இல்லாமல் இங்கு வாழலாம். அப்பா திருநேரி, இன்று போல் என்றும் சந்தோஷமாக என் மகன் எதிரியின் வீட்டில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். தம்பிதுரை, தெளிவாக சொல். நிச்சயமாக அவன் என் மகன் தானா? ஆமாம், ஐயப்பாட்டுக்கு அணுவளவும் இடமில்லை. கண்ணீர் வழிய வழி அங்கே கண்ணியிடம் அவன் கதையை கூறும்போது நானே அருகில் இருந்து கேட்டேன். ஆமாங்க. ஐயோ மகனே, மதிவான சிங்கத்தின் குட்டியா உன்னை சிறுநறியாக மாற்றிவிட்டாரே அந்த படுவாவி வலியன் கோட்டி திவான். இல்லை மாமா, திருமேனி நரியல்ல. வள்ளுவன் குன்றத்திற்கு சுதந்திரம் வழங்கும் சமாதான தூதுவராக திரும்பி வருவான் பாருங்கள் அந்த வேங்கை புலி. தம்பி சொல்வது அப்படியே நடந்துவிட்டால் திருமேனிதான் வள்ளுவன் குன்றத்துக்கு தெய்வம். அப்பா, தம்பி திருமேனி நிச்சயம் வெற்றியோடு தான் திரும்புவான். நாடு சுதந்திரம் அடைந்த மறுநாளே உங்க சின்ன மருமகனுக்கும் ஒரு பெண்ணை பார்த்து. நீங்கள் என்ன அண்ணி எனக்கு பெண் பார்ப்பது? ஓஹோ, முன்னையே பார்த்தாய் விட்டதா? ஓ, வள்ளுவன் குன்றத்துக்கு வர இருக்கும் சுதந்திர தேவிதான் என் வாழ்க்கை துணை. இதோ வந்துட்டாங்க மகாராஜா. மகாராஜா, இப்ப கணக்கு சரியா போச்சு. அப்பா, இதெல்லாம் என்னப்பா? ஊருக்கு திரும்பலாம் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். சீக்கிரம் புறப்படமா? அப்பா, ஐயா ஐயா, கொஞ்சம் நில்லுங்கய்யா. மைனாவை உங்களுக்கு தெரியுங்களா? நல்லா சொன்னே போ. காடு, கௌதாரி, மைனா எல்லா பச்சை ஜாதிகளையும் எங்களுக்கு நல்லா தெரியுமே. நான் கேக்குறது பச்சை ஜாதி இல்லைங்க. பின்ன என்ன, மிருகமா? இல்ல, நான் ஒரு அழகான பெண்ணை பத்தி கேக்குறேன். காதலியா? அதோ பாரு ஆகாசத்துல. போயா போ. நல்ல ஆளு வந்து சேர்ந்திருக்காயா. என்னருமை காதலிக்கு வெண்ணிலாதே நீ
என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கண்விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. கண்விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே, உன் காரலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே, ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே, அந்த வல்லிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே, அதை வாங்கி வந்து தந்து விடு வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, கெஞ்சினால் தரமாட்டாள் வெண்ணிலாவே, நீ கேட்காமல் பறித்து விடு வெண்ணிலாவே. அஞ்சிட தேவையில்லை வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, இது அவள் தந்த பாடமடி வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. ஜாக்கிரதை, தங்கதொரியோ தம்பிதொரியோ இந்த கடிதம் கொடுத்தது யார் என்று கேட்டால் திருமேனிதான் கொடுத்தான் என்று கடைசி வரை சாதிக்க வேண்டும். தெரிகிறதா? உத்தரவு. ஓ, என்ன ஏன் மறைக்கிறான்? அன்பு மைத்துனர் தங்கதுரை அவர்களுக்கு திருமேனி வணக்கம். இங்கு என் தந்தையை சமாதானப்படுத்தி விட்டேன். இரு பகுதிகளும் சமாதானமாக போக தாங்கள் கூறும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட தயாராயிருக்கிறது வலியன்கூடு சமஸ்தானம். ஆகவே உடன் தாங்களும் சின்னவர் தம்பிதுரையும் புறப்பட்டு வந்து சேரவும். வேறு யாரையும் அழைத்து வர வேண்டாம், உடன் வரவும். அன்புள்ள திருமேனி. யார் கொடுத்தது? தெரியாதுங்க. திவானியால் கொடுக்க சொன்னாருங்க. சூழ்ச்சி, மிக கூர்மையான சூழ்ச்சி. திருமேனி, என்ன திமிர் உனக்கு? அப்பா, போலி கடிதம் எழுதி அந்த புலிகளை வரவழைத்து கூண்டிலே அடைத்து விடலாம் என்ற உங்கள் திட்டம் இந்த திருமேனிக்கு நன்றாக புரிந்து விட்டது. துரோகி! எதற்கு பெயர் துரோகம்? சமாதானம் என்று அழைத்து சதி நடத்துவது துரோகமா, அல்லது அது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்துவது துரோகமா? கன்னியொருத்தின் கண்வீச்சுக்கு பலியாகி பகைவர்களிடம் என்னையே காட்டிக் கொடுக்கும் உன்னை இனியும் சுதந்திரமாக விட்டு வைப்பது முட்டாள்தனம். இதுவே முட்டாள்தனம் என்றார். பதவி வெறி, அதிகார மயக்கம் இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து நாட்டு மக்களை வேட்டையாடி திரியும் தங்களை சுதந்திரமாக விட்டு வைப்பது அதைவிட பெரிய முட்டாள்தனம் என்று மக்கள் தீர்மானித்து விட்டால் என்ன செய்வீர்கள்? என்ன செய்வேனா? துப்பாக்கியில குண்டுகள் தீர்ந்து போக மட்டும் சுட்டு தள்ளுவேன் அந்த மக்களை. இப்படி சொன்னவர்களின் கோட்டை கொத்தடங்கள் எல்லாம் கழுதை புரண்ட களமாகி விட்டதப்பா. என்ன சொன்னால் கைது செய்யுங்கள். நாளை நடக்க வேண்டிய காரியம் இன்றைக்கு நடக்கட்டும். தடையதும் இல்லை, தாராளமாக செய்யுங்கள்.
என்னை வளர்த்து விட்டவரின் ஆசையை கெடுப்பானே, கொண்டு போங்கள். நல்லா வச்சிருக்கேன். மார்கழி, என்ன இது? இங்க காலியா இருக்குல்ல? எங்க? இங்க மண்டபம் காலியா இருக்குல்ல, அதுக்காக மகாராஜா ஒரு சிலை செய்து கொண்டு வந்து வைக்க சொன்னாரு. ஓஹோ. இப்பதான் திருப்பி வச்சுட்டு போறான். பேஷ் பேஷ். இந்த மண்டபத்திற்கு அலங்காரமாகத்தான் இருக்கிறது. கைதேர்ந்த சிற்பியம். இந்த கை இப்படியா இருந்தது? இப்படியாதான் இருந்தது. இப்படியெல்லாம் இருந்தது. இப்படியா இருக்கு பாருங்க, இப்படியா இருக்கு. நான் ஏதோ குழப்பத்தில் இருந்து விட்டேன். நீங்க ஒண்ணும் குழம்ப வேண்டாம். உங்க அப்பா வேறையா? அப்பா அம்மில்ல ஆத்தாம் இல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு தெரிஞ்சோம். போய் ஒழிஞ்சுக்குங்க அண்ணா. மாரடிக்கிறோம். போயிட்டானா? போயிட்டான் போயிட்டானா? சரி. ஒழிஞ்சுக்குங்க. அண்ணே, ஐயோ அண்ணே, எனக்கு தம்பே கிடையாதப்பா. அண்ணே போய் சொல்லாத அண்ணே. உங்க அப்பனுக்கு அப்பனும் எங்க அப்பனுக்கு அப்பனும் ஒரே புரி முடிஞ்சிச்சு இல்ல. நீங்க அண்ணன் தான். அண்ணன் தான். பேர் என்னப்பா? என் பேர் தெரியல. தெரியலையா? சிங்கமுத்து. சிங்கமுத்து. சிங்கம். இடம் ரொம்ப சின்னது. வாய் எப்படி திறக்காதீங்க. இல்ல. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? அட யாரப்பா நீ? நீ என் தம்பி தோய வந்தீங்கல்ல, என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். என்ன தாகிறது? நான் கருப்பு, அண்ணன் பச்சை. அப்படின்னா பச்சை தெரியல. பச்சை தெரியாது. தெரியாதா? தெரியல. இந்த ஊரு ஆமா, நம்ம அண்ணனுக்கும். என்ன சொல்லுகிறாய் செங்கோடா? என் தம்பியை பத்தியா சொல்லுகிறாய்? உண்மையை சொல். கண்ணால் பார்த்ததா, கனவில் கண்டதா? காதால கேட்டதுங்க. சிங்கமுத்து சொன்னா நமக்கும் பெரிய இடத்துல ஆதரவு கிடைச்சு போகுது. என் தம்பி அரமனைக்காரியின் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரமாகிவிட்டான். அட பாவி, நீ எனக்கு தம்பியா? கொள்கை கொள்கை என்று முழங்கிய உன் வாயெங்கே? வணங்காத தலையெங்கே? பகைவரைக் கண்டு பணியாத கரவெங்கே? பாவையொருத்திக்கு நீயே பாதகாணிக்க ஆகிவிட்டாயா? பாவி பாதகா! செங்கோடா, இப்போது அவன் எங்கே இருக்கிறான்? வலியங்கோட்டை அரண்மனையில் இருக்காருங்க. அரண்மனையில் இல்லை, இல்லை, அரண்மனையில் இல்லை. ஏழருக்கு மாளிகையில் இல்லை. அந்த கைகாரி காஞ்சனமானவன் காரணியிலே கிடக்கிறான். ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. புரிகிறது. புலி வேட்டைக்கு புறப்பட்டவர் இடையிலே புள்ளிமான் வேட்டையில் ஈடுபட்டு விட்டார் என்று ஊரார் கூறுவார்களோ என்ற சந்தேகம், குழப்பம், பயம் இல்லையா? மைனா, எங்களை பெற்றெடுத்த மண்மாதா அடிமை விலங்கு பூட்டப்பட்டு அவதிப்படுகிறாள். தாயை விடுவிக்க வேண்டிய நான் மாளிகையில், மஞ்சத்தில், மங்கையருகில், மயக்கத்தில், மதி இழந்து மடி மீது. ஏன் அடிக்கிக் கொண்டே போங்களே. நான் செய்த ஒரே குற்றம், அதுவும் என்னை அறியாமல் செய்த குற்றம், இந்த அரண்மனையில் பிறந்ததுதான். இப்போது என்னை நீங்கள் மண்டபத்துக்கோ, மரத்தடிக்கோ, கூரையில்லா பாழும் வீட்டுக்கோ எங்கே அழைத்தாலும் வரத்தையா? அடிமையை தகர்த்திட வந்த உங்களுக்கு நான் நிரந்தர அடிமை. மைனா, கண்களிலே நம்பிக்கை ஒளி தோன்றட்டும். மைனா என்ற பெயர் உதடுகள் மாத்திரமன்றி உள்ளமும் சேர்ந்து உச்சரிக்கட்டும். மைனா, நான் என்றும் உங்களுக்கு உரிமையுடையவள். உடலில் பாதி, நீங்களே என் உயிர். மைனா, திருநாட்டை மீட்க துடித்து நிற்கும் எனக்கு உன் வார்த்தைகள் களைப்பு நீக்கும் தேன்துளி, களைப்பு வழங்கும் கனிச்சாறு. மைனா, மைனா. சபாஷ் சபாஷ், மிக நேர்த்தி. பட்டத்து இளவரசி பகைவனின் காதலி ஆகிவிட்டாள். பார்த்தீரா மன்னவரே, பார்த்தீரா? ஏன் நிற்கிறீர்கள்? கைது செய்யுங்கள். ஓஹோ, தொடுவதற்கு உரிமை இளவரசிக்கு மட்டும்தானோ? அம்மையே, அமைதியாக இரு. ஆனாந்தானே அருகில் இருப்பது யார் என்பதை மறந்து விடாது. மகாராஜா, மன்னிக்கவும். தங்கள் அந்தஸ்துக்கு விரோதமாக
யாரோ ஒரு நாடோடி பயலிடம் மனதை பறிகொடுத்த இந்த நன்றி கேட்ட பெண்ணை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. ஏதேதோ பேசிவிட்டேன். என் தந்தையின் மனதை கலைக்க எண்ணாதீர். தன் மகள் தவறு செய்ய மாட்டாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். உண்மை உண்மை, காஞ்சனமாலா சொல்வது அத்தனை உண்மை. என் மகள் தவறு செய்யவே மாட்டாள். தவறு செய்த மகளை தந்தை தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் தவறு செய்த மருமகளை மாமன் கண்டிக்காமல் விட மாட்டான். மாமன் என்று நீரே மகுடம் சூட்டிக் கொண்டீரோ? மாமன் என்று மட்டுமல்ல, இந்த நாட்டு மன்னன் என்றே மகுடம் புனைந்து கொள்வேன். என்ன? ஆச்சரியப்படாதீர் அரசே, ஆச்சரியப்படாதீர். அரசியல் குழப்பங்களாலும் அருமந்த புத்திரியாலும் உமது மூளை சூடேறி கிடக்கிறது. அது குளிர்ச்சி அடைய உமக்கு ஒரு நிம்மதியான இடம் தேவை. ஏய், இவரையும் கைது செய்யுங்கள். இழுத்துச் செல்லுங்கள் இருவரையும். நில்லுங்கள். வீணை அழிவேண்டி மேல போட்டுக் கொள்ளாதீர்கள். ஆள வந்தாரே, எச்சரிக்கிறேன், உடனே அவர்களை விடுதலை செய்யும். விடுதலை? வீரமணி இளவரசி விவாகமும் இவர்களின் விடுதலையும் ஒரே லக்னத்தில் நடைபெறும். அதாவது உலக விடுதலை. ஆள வந்தார்? ஆமா, நானேதான். இந்த நாட்டை ஆள வந்தார் நானேதான். இழுத்துச் செல்லுங்கள் இவர்களை. ஆனந்தாரே, என்னை சிறையில் போட்டீர், மிக்க நன்றி. போனால் போகுது, மருந்து கொடுப்பதற்கு மருத்துவர்களையாவது அனுப்பி இருக்கலாமே. மாரப்பா, மாரப்பா, படி. சர்வ வல்லமையும் பொருந்திய வலியன்கோடு திவான் ஆளவந்தாரின் முத்திரையிட்டு பிரகடனப்படுத்தப்படுகிற உத்தரவு யாதனில் ராஜத்ரோகமான முறையில் வலியன்கோடு சமஸ்தானத்தில் எதிரிகளோடு உறவாடி ஆட்சியை கவிழ்க்க 5ஆம் படை வேலை செய்ததற்காக திருமேனிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் திகைக்கிறாய்? கதிரவன் உதித்து காலை பனி மறைவதற்குள்ளாகவே திருமேனியின் உயிர் மறைந்துவிடும். மைத்துனன் பிழைக்க, தங்கையின் மாங்கல்யம் நிலைக்க ஒரே வழி, ஒளிந்திருக்கும் திருவள்ளுவர் சிலை இங்கே வருவதுதான். ஆமாம், அந்த சிலையை கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடு. உன் தங்கையின் கழுத்திலே கயிறு இருக்கும். இல்லையே, இவன் கழுத்திலே கயிறு இருக்கும். பயமுறுத்தி பயனடைய நினைக்காதே. சிறைச்சாலைகள், சித்திரவதைகள், தூக்கு மேடைகள் அத்தனையும் சிரித்த முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் வீரர்கள் பரம்பரை நாங்கள். ஒரு உயிரின் விலையாக எங்கள் உயிரினும் மேலான சிலையை நாங்கள் தரமாட்டோம். போய்விடு. பொல்லாதவனே, உன் பொய்விழந்த முகத்தை காட்டாமல் போ. தம்பிதுரை, நீ சிந்திப்பதற்கு இந்த இரவு முழுதும் இருக்கிறது. நன்றாக யோசனை செய். உன் அழகு தங்கை அங்கே இருக்க